ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நெல்லை யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மாருதி சுசுகி ஆல்டோ K10 2022 VXI மாடலுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து எர்கனாமிக்ஸ் லாஸ் படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்களில் மட்டும் இல்லை, எல்லா கார்கள்லையுமே எர்கனாமிக்ஸ், அதாவது மக்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு குறைந்தபட்ச சத்தம் உள்ள ஒரு ஹார்னை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து சஃபிஷியண்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து சிட்டி ரைடுக்குள்ளே போகும்போது இந்த ஓஎம்லேருந்து வரக்கூடிய இந்த ஹாரன் வந்து ஓகே ஒரு அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஹைவேயில் லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம போகணும் அப்படின்னா இந்த ஹார்னை வச்சு நம்ம அடித்து எனக்கு வழி விடுங்கன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அவனுக்கு நீ ஹார்ன் அடிச்சியா அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் இதோட சத்தம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்க்கு போயிட்டு என்னென்ன ஹாரன்ஸ்லாம் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட சவுண்ட்லாம் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிட்டு நம்ம வண்டிக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு ஹாரன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோட வண்டியில் இருக்கக்கூடிய ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கீங் 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 இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன குழந்தை ஒரு முட்டாய் வேணுங்கிறதுக்காக அழுகுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அதிகமான நாய்ஸை வந்து எழுப்பாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஹெல்லா ஹாரன், ஒர்க்ஸ்வாகன் ஹாரன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதோட சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஒரு ஹாரன் அடித்தோம்னா ஒரு யூனிக்கான ஒரு வண்டி வருது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தா இல்லீகல் தான், மாட்டினா ஃபைன் தான், வேறு வழி இல்லை. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரியர் பம்பர் போட்டதை வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்டணும்னு பார்த்தேன். பட் அங்கே இருக்கக்கூடிய வெளிச்சத்தின் காரணமாக அதை காட்ட முடியல. அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட மாமா கார் பழைய ஆல்டோ K10 2018 மாடலில் இருந்த ஃப்ரண்ட் பம்பரை கழட்டி வச்சுருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குங்கிறத இப்போ காட்டுறேன். ஸோ இந்த இருக்குது அந்த பழைய ஃப்ரண்ட் பம்பர். இந்த பம்பரும் நம்மளோட நியூ K10ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ செக் பண்ண போகிறோம். நான் வெளியில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா க்ரோம் ட்வின் டோன் ஹாரன் செட்டு. இது வந்து க்ரோம் இருக்குது, பிளாக் பண்டோட இந்த ஹாரன். எல்லாரையும் எலக்ட்ரிக் கம்பெனி ஹாரன், அகைன் பிளாக் கலர். 4 பிராண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து செக் பண்ணலாம். இது தனியாக எல்லாங்கிறது வேறு இல்லையா. ரூட்ஸ் வந்து இது வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படிதானே, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ, இது மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன ப்ரைஸ்னா? 1550. ஓகே, பிளாக் பட்டு 1400. 3200. எலக்ட்ரானிக்ஸ் கம்ஃபர்ட் ஹாரன் வந்து 3200. ஓகே, தென் 980. ஓகே, இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இது க்ரோம் ட்வின் டோன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் பண்டோட வெலாசிட்டி பவர். ஓகே ஓகே, இது ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 1400. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்லா பிளாக் பெர்லோட ஹாரன். ஓகே, அடிங்க. பவர்ஃபுல்லாக இருக்குது. இது 960 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெல்லாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கம்ஃபர்ட் ஹாரன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸு 3200. இதுக்கு முன்னாடி பார்த்தாலாம் 6 months வாரண்ட்டி, இது மட்டும் 3 years வாரண்ட்டி. இதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடிங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ரூட்ஸோட வைப்ரோசோனிக்கு. இது பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிடையாது, பட் வந்து நம்ம சர்வீஸபிள். இதோட ப்ரைஸு 1530 ரூபா. இதோட பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேன் மாதிரி இருக்குள்ள. ஸோ எல்லா ஹார்னோட சவுண்டும் கேட்டிருப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஹெல்லாவோட பிளாக் பெர்ல், இந்த சின்ன ஹாரன். இது சைஸ் தான் சின்னது, பட் சவுண்டு வெறித்தனமாக இருக்குது. 960 ரூபா தான். ஸோ இதுவே நம்ம வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே,
இது செலக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. இது வந்து பழைய ஹார்னை கழட்ட தேவையில்லை இல்லையா, அப்படியே மாட்டிடலாம். ஓகே, எந்த வித எக்ஸ்ட்ரா கேபிளும் போட தேவையில்லை. ஸோ நம்மளோட காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஹாரன் தான் இருக்கும். நமக்கு இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது டபுள் ஹாரன். ஸோ இந்த டபுள் ஹாரனில் இன்னொரு ஹாரன் போடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிலே செலக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு ஃபியூஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த ஹாரன் மாட்டுறதுக்காக. ஸோ இந்த ரிலே எவ்வளோண்ணா? 200 ஓகே. ஃபியூஸ் ஒரு 90, 200 ஒரு 90, 290, இது ஒரு 960. ஓகே, ஒரு வயரு. ஓகே, 2 மீட்டர் வயர் தேவைப்படும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்மளோட வண்டிக்கு ரியர் பம்பர் மாட்டின வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோ என்னால் போட முடியல, பிகாஸ் ஆஃப் லைட் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நம்மளோட ஆல்டோ K10க்கு ஃப்ரண்ட் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த பம்பர். ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமனார் காரில், பழைய காரில் இருந்த பம்பர், பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே கழட்டி வச்சுருந்தோம். வெல்கம் பிராண்டு தான். 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் வந்துடுது. ஸோ அந்த லைட்ஸோடு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஹெல்லா பிளாக் பெர்ல் ஹார்னை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அலைன்மெண்ட் மட்டும் LH அண்ட் RH பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்குறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட 2022 ஆல்டோ K10க்கு ஃப்ரண்ட் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. முடியாது அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்படி இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாரன் வந்து ஒரு சிங்கிள் ஹாரன் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே உள்ளே இருக்கும், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ OEMலேருந்து வரும்போது ஒரு சிங்கிள் ஹாரன் தான் வரும். எங்கே இருக்குது? லைட் வெளிச்சம் காட்டுங்க. அந்த இருக்குது ஒரு சிங்கிள் ஹாரன். இந்த சிங்கிள் ஹார்னோட சவுண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஹெல்லா ஹாரன் வந்து போட போகிறோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ இந்த ஹாரனில் 2 கனெக்ஷன் இருக்கா? அது வந்து ப்ளஸ் மைனஸ். ஸோ அதை எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம அதுலேருந்து வரக்கூடிய கட் அவுட் இருக்கலாம். ஓகே, அது வந்து பவர் கம்மியாக தான் வரும். அதனால நம்ம மாற்ற ஆன் ஹெவியாக சவுண்ட் இருக்கும். ஓகே, அதுக்காண்டி நம்ம ரிலே போட்டு அந்த ரிலே போட்டு பவரை கூட்டி கொடுப்போம். ஓகே ஓகே. நம்ம பேட்லேருந்து டைரக்ட் மெயின் ஒன்று, அப்புறம் அங்கேருந்து வர அந்த பட்டன் லைன் ஒன்று, ஓகே, அப்புறம் ஹார்ன் மெயின். இப்போ இதில் வந்து 2 கேபிள் தானே இருக்குது? அதில் ஒரு கேபிள் தான் யூஸ் ஆகும், மெயின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதுலேருந்து டீ ஜாயிண்ட் மாதிரி எடுத்துருவீங்களா? அதுலேருந்து ஜாயின். சரி. ஸோ இப்போ மெயின் கேபிள்ஸ் எல்லாம் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, பண்ணுவோமா லைட்டாக? டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இது அப்படியே அதில் ஜாயின் ஆகும். ஓகே. பழைய ஹார்னை கழட்டிடுவீங்களா? அதிலே இருக்குமா? பழைய ஹார்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பம்பரை கழட்டுற மாதிரி வருமோ? இல்லை, மேலே மட்டும் கை உள்ளே போடுவாங்க. அந்த பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4 போல்ட் இருக்கும், அதை கழட்டிருப்பீங்க அப்படி தானே? ஆமாம், 4 போல்ட்டு 4 பட்டன். சரி. கை நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்காக. ஓகே. ஸோ நம்மளோட ஓல்டு ஹார்னை வந்து இப்போ கலட்டியாச்சு. என்ன பிராண்டுன்னு பார்த்தா மிண்டாவோட 12 வோல்ட் DC. இதான் ஓல்டு ஹாரன். ஒரே ஒரு ஹாரன் இருந்துச்சு. இப்போ நியூ ஹாரன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹாரன். இது வந்து சங்கு ஹாரன் சொல்லுவீங்களா? சங்கு டைப்பு. பழைய ஹாரன் இருந்த இடத்துலையே அப்படியே தான் மாட்டுவீங்களா, இல்லை வேறு இடம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. அதே கிளாம்ப்பு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்காதோ? கீழே. ஓகே. ஃப்ரண்ட்டில் பார்த்து வச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுமோ? தண்ணி போடும்போது. தண்ணி படுங்கனால கீழே பார்த்து வைக்கிறீங்களா? ஓகே. ஸோ கடைசியாக பம்பரை கலட்டாமல் நம்மளால் அதை மாட்ட முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ பம்பர் ஒரு சைடை எல்லாத்தையுமே கழட்டிட்டு தான் அவங்க ஸ்பேனர் போட முடியுது. ஆக்சுவலாக இதுதான் இந்த நியூ ஹாரன். ஸோ அந்த ஹாரன் தான் இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தண்ணிலாம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஹாரன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தரையை நோக்கி இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து ஒரு ரெயின் காலத்தில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும்லாம் தண்ணி தேங்கியிருக்க இடத்துல நம்ம அப்படியே போயிட்டோம்னா இது முங்கிரும். தென் ஹார்ன் வந்து நமக்கு வந்து கோவிந்தாவாயிரும். அகைன் நியூ ஹாரன் தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 960 ரூபாய்க்குள்ளே இந்த ஹாரன் செலக்ட் பண்ணியிருக்கேன். 3000 ரூபா 1500 ரூபாய்க்குலாம் இருக்குது. எப்படியா இருந்தாலும் போனது தான். ஸோ இதுவே அந்த எஃபெக்ட் கொடுக்குது. ஹெல்லா TC16 LT 12 வோல்ட்டு 400 செட்டு. நமக்கு 4 டயரை கூட கழட்டி மாட்டிடலாம் போல. ஒரு ஹாரன் மாட்டுறதுக்குள்ளேயும் இவ்வளவு சங்கடமாக இருக்குது. ஸ்பேஸ் இல்லை, அதனால தானே மாட்ட முடியல. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் அங்கே ஒரு ஹார்ன் மாட்டியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஹார்னை இங்கே மவுண்டிங் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஆள் பம்பரை கலட்டி இப்படி ஓப்பன் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒருத்தர் மாட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து முதல்ல நம்ம யூஸ் பண்ண பழைய ஹார்னோட கனெக்ஷன் ரெண்டுமே. இப்போ உள்ள 2 ஹார்ன் மாட்டியாச்சு. ஓகே, வேணாம் இருக்கட்டும். அந்த ஹார்னோட கேபிள் தான் இது, ஓகேவா? ஸோ அந்த கேபிளில் இந்த ரிலேக்கு 2 கேபிள் போதா? இந்த 2 கேபிள் என்னது? இது ஹார்னுக்கு எர்த்து. ஓகே, மெயின். ஓ, மெயின் எர்த்து. நம்ம பாடி அந்த ப்ளூ அண்டு ரெட்டு, ப்ளூ பேட்டரிக்கு ரெட்டு வந்து சுவிட்ச் லைன். இப்போ ஒரிஜினல் கழட்டணும்ல. ஓகே ஓகே. மெயின் அடிச்சோன்னா மெயின் வரும். அந்த மெயின் வந்து இப்போ நம்ம இந்த வயரை விட்டு கொடுத்துருவோம். இதுக்கு போய் ரிலேக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன் இருக்கும். ஓகே, ஹெவியாக இருக்கும். சரி. நம்ம இதில் வர சிங்கிள் கானு டேரெக்டாக அந்த ரிலே போடாமல் நம்ம டேரெக்டாக அந்த 2 வயரையும் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் ஒரு ஹார்ன் வந்து கட் ஆகிடும். ஒரு ஹார்ன் தான் அடிக்கும். ஓகே. ஸோ அந்த சேஃப்டிக்காக நம்ம இப்போ ரிலே போட்டு சூப்பர் அதிலே போட்டிருக்கோம் ஹாரன் ரிலே. ஓகே, போட்டு கொடுத்தா ரன்னிங்கில் உங்களுக்கு சவுண்டு கரெக்டாக. ஓகே, அதுக்கு தனியாக ஃபியூஸும் போட்டுருவோம். சரி. ஓகே, கூறிய மெயின் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து தான் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த நட்டை கழட்டிட்டு ஓகே, அதுலேருந்து எக்ஸிஸ்டிங் கேபிள் ஒன்று போடுங்க. லெக் அடிச்சே தான் போடுறோம் சேஃபுக்காக. ஓகே, ஸோ அந்த ஹார்ன் ரிலேயில் உள்ள எல்லா கேபிளையுமே சேர்த்து வச்சு இன்சுலேஷன் டேப் அடித்து நம்ம வந்து சேஃப்டிக்காக இன்சுலேஷன் டேப் அடிச்சிடுறோம். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் நீங்கள் பார்க்குறதுனால தான் ஓயாமல் உங்கள்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. நிறைய இடத்துல ஓப்பனாக விட்டுறாங்க, சரியாக இன்சுலேட் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க. 5 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினா அவன் நடுத்தரில் இருப்பான். ஸோ அந்த விதத்தில் ஹாரனோட ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம காரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பம்பரில் ஒரு 2 LED லைட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஸ்பீக்கர் ஒயர்ஸ் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இது வந்து எதில் கனெக்ஷனோட கொடுக்கலாம்? பார்க் லாம்ப்பு நைட்டு மட்டும். ஓகே, ஆல்ரெடி பார்க் லாம்பில் தான் நம்மளோட ப்ளூ கலர் இந்த ப்ளூ LED இருக்குது. ஸோ அதுக்கு இடையில் ஒரு 2 ஒயிட் LED இருக்கிறது நச்சுன்னு இருக்கும். ஓகே, சூப்பர். அதையும் கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பம்பரில் உள்ள அந்த LED லைட்டோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நம்ம உள்ளே வந்து ப்ளூ கலர் LED கொடுத்துருக்கோம் க்ரீனில். ஸோ அதுக்கு சென்ட்ராக இந்த ஒயிட் கலர் LED வந்து பம்பரில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. ஸோ சைடு வியூவிலேருந்து பார்த்தா நம்ம பம்பர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர், அட்டகாசமாக இருக்குது. இதுக்கிடையில் இன்னும் 2 பவர்ஃபுல்லான LED மாட்டிடுமா? ஸோ நியூ ஹாரன் அண்டு ஃப்ரண்ட் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணதோட ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஹார்னோட சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம முதலே கேட்டிருந்தோம். இப்போ இருக்க ஹாரனோட சவுண்ட் இப்போ கேட்குறோம். ஹார்ன் அடிங்க. ஓகே, வெறித்தனமாக இருக்குது. ஓகே, வெறித்தனமாக இருக்குது. சூப்பர், பக்காவாக இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பம்பரோட லைட்டு பார்க்கிங் லாம்ப். வாவ், சூப்பர். ஸோ இந்த பம்பர்லேயே வெல்கம் பம்பர் ஆக்சுவலாக மேக்கு. இந்த பம்பர்லேயே வந்து 2 LED வந்துடுது. அதுக்கும் நம்ம வந்து பார்க் லேம்போட கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹெட்லாம்ப் போடலை, ஜஸ்ட் பார்க் லேம்ப் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஹெட்லாம்ப் ஆன் பண்ண இதுதான் நம்ம எல்இடியோட ஹெட்லாம்போட பவர். சூப்பர், ஹெட்லாம்ப் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஜஸ்ட் பார்க் லேம்ப் அண்ட் DRL. ஓகே, சூப்பர்.
ஸோ நம்மளோட 2022 பிராண்ட் நியூ ஆல்டோ K10 VXI மாடலுக்கு ஃப்ரண்ட் பம்பர் அண்டு ஹெல்லா ஹாரன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹார்மோனிக் சவுண்டை கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்லா ஹாரன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.